லப்பர் பந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த லப்பர் பந்து வந்து நான் நிறைய ஷாட்லாம் அடிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதான் அடித்தா பால் மாட்டுச்சுன்னா 6 இல்லை 4 போயிடும், இல்லைன்னா அவுட் ஆகிடுவேன். இந்த பொறுமையால் ஆடுறதுலாம் நம்மளுக்கு இப்போ அவ்வளோ பொறுமையெல்லாம் தெரியாது. எல்லாருக்குமே வந்து எடுத்தோன்னே காமெடி வந்து டான்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அது மேலே வந்து ஒரு பயங்கரமான வெறி எனக்கு. யாராக இருந்தாலும் தலை, தோனி, நம்ம தெண்டுல்கர், அந்த மாதிரி அப்போலாம் கவாஸ்கர், இந்த விஜயகாந்த் கேப்டன் சார் வந்து ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு வந்து யார் கச்சேரி லைட் மியூசிக் பண்ணுறாங்கன்னா நம்ம கருணாஸ். கேட்காமையே வந்து கேட்கக்கூடிய ஒரே வாய்ஸ் யாருன்னா கேப்டன் வாய்ஸ் தான். எடுத்துன்னு எல்லாம் முதல்ல கேப்டன் சார் என்னவாங்க, அர்ஜுன் சார், பாண்டியன் சார், சத்யராஜ் சார், கொஞ்சம் புதுசாக சில வாய்ஸ் இல்லை. இன்னைக்கு வந்து இப்போ நீ உன் டேலண்ட்டை இப்போ ஒரு 1 minute 2 minutes ஆடி அது ஒரு வைரல் ஆச்சுன்னா நீ நாளைக்கே செலிபிரிட்டி. ஸோ டர்ஃபு இது போனால் ஆனால் வாங்கினா போய் ஆடலாம் சொல்லிட்டு பாலா, அப்புறம் மணி, அப்புறம் இன்னும் நிறைய பேர், அப்புறம் தாம்சன் சார், அவங்களாம் கிட்ட ஆரம்பிச்சு. எனக்கு எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. தலைவாஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் டான்சர்ஸ் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2025. நல்ல விஷயம்தான், இது அடிக்கடி நடக்குது. இந்த டான்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக கிரிக்கெட் டோர்னமெண்ட் பண்ணுறது, கண்டிப்பாக டான்ஸராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்சர்ஸை வர வச்சு கிரிக்கெட் டோர்னமெண்ட் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டான்சர்ஸ் சாம்பியன்ஷிப், அந்த கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குமே அது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் தான். இன்றைக்கும் வந்திருக்கேன், இன்னைக்கு மாசியோட டீமில் ஆடுறேன். ஸோ எல்லாருக்கும் குட் லக், நல்லா ஆடுங்க. இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம், டான்சர் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2024 வந்திருக்கோம். இங்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு, நம்ம பூமணி, அப்புறம் நம்ம தெரிஞ்ச தம்பிங்க எல்லாமே வந்து நிறைய பேர் ஃபுல்லாக இது என்னென்னா முழுக்க எல்லாமே ஒரு டான்சர் சம்மந்தப்பட்டு ஃபுல்லாக இந்த கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாருமே வந்து சென்னையில், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான டான்சர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் காலையில் வரைக்கும் இன்னைக்கு மேட்ச் போவோம். ஸோ நம்மளும் வந்து ஒரு ஜோடி நம்பரில் டைட்டில் வின் பண்ணியிருக்கோம். அப்படி அடிப்படையில் நம்மளே ஒரு டான்ஸராக ஏற்றுக்கிட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. பேசுவதுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த டான்ஸ் டீம் நண்பர்கள் எல்லாரும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. வாழ்த்துக்கள் விளையாடுறவங்க எல்லாருக்கும், வரப்போகிறவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கணும். இதேமாதிரி தொடர்ந்து இதே மாதிரி ஷோ நிறைய பண்ணணும். இதே மாதிரி இந்த டீம் எல்லாம் ஒன்றிணைந்து நல்லா பண்ணணுன்ற என்னோட ஆசை. தேங்க்யூ. டான்சர்ஸ் உங்களோட லைஃப்பில் வந்து டான்ஸ் அப்படின்றது எப்படிப்பா காமெடி ஷோலாம் உங்களை நிறைய பார்த்து டான்ஸ் அப்படின்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? எனக்கு காமெடி ஷோவுக்கு முன்னாடி வந்து எனக்கு டான்ஸ் தான் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எடுத்தோன்னே காமெடி வந்து ஸ்கூலில் வந்து நம்ம எடுத்தோன்னே நம்ம காமெடிலாம் பண்ணிக்க மாட்டோம்ல, டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல வந்து ஆசை. ஆனால் அதெல்லாம் காமெடிலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோடியில் வந்துட்டு ஒரு டான்ஸராகவே ப்ரூவ் பண்ணேன். ஜோடி நம்ம டைட்டில் வின் பண்ணும்போது தான் வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன அமுதர் காமெடி பண்ண டான்ஸு வின் பண்ணாருன்னு. அதனால் வந்து டான்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அது மேலே வந்து ஒரு பயங்கரமான வெறி எனக்கு. இப்போ வந்து டான்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி ஸ்கூல் டைம்லேயோ இல்லை காலேஜ் டைம்லேயோ வந்து டான்ஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த மெமரிஸ்? ஆமாம், நான் வந்து முதல் முக்காப்லா சாங் ஆடினேன். எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து விஜயகாந்த் கேப்டன் சார் வந்து ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு வந்து யார் கச்சேரி லைட் மியூசிக் பண்ணுறாங்கன்னா நம்ம கருணாசான தெரியும் உங்களுக்கு, நம்ம காமெடி ஆக்டர் கருணாசான அவர். ஸோ அவர் கூட தான் நான் அப்போ சின்ன வயசில் நம்ம வீட்டில் வருவார் போவார், நம்ம வீட்டில் ப்ராக்டிஸாக பண்ணுவார். அப்போ அண்ணன் தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை வந்து அவர் பைக்கில் கூப்பிட்டு போயிட்டு, டேய் டான்ஸ் பண்ணுறேன், நீ ஆடுவேன். இல்லை நான் ஸ்கூல் நானும்போது இது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம ப்ரோக்ராம் தான்டா, இது ஆடலாமாண்ணா, மிஸ்லாம் பார்ப்பாங்களே, டீச்சர்லாம் பார்ப்பாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆடு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் என்னை வந்து ஸ்டேஜ் ஏற்றி அழகு பார்த்தது வந்து கருணாசனம் தான். என்றைக்குமே வந்து நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அது அவர்கிட்டே. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் முன்னாடி அவரே ஃபோன் பண்ணி, டே அன்றைக்கி அந்த சின்ன பையனை தான் நீ தானடா அப்படின்னாரு. ஆனால் ஆமாண்ணே போது நான் வேறு இன்டர்வியூவில் பார்த்துட்டானாரு. இன்றைக்கி நான் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற எல்லாரும் பார்க்குறாங்கன்னா ஒன்று எங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு கருணாசனம் தான் ஒரு பயத்தை போக்குனார். ஸ்டேஜில் முக்காப்லா சாங் ஆட வைக்கிற ஸ்கூலில் மறக்க முடியாத ஒரு விஷயம். விஜயகாந்த் சார் வந்து
வந்து அவர் தெரியும். என்னப்பா? இப்போ கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து தொடங்கி வச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அவரு கூட மெமரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த டைமில் ஸ்கூல் டைம்? இல்லை, அவர் தான் வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்துட்டு கட்டுறதுக்கான டொனேஷன் அவர் தான் கொடுத்தாரு. அன்றைக்கி நாங்கள் பார்க்கல, ஆனால் டொனேஷன் கொடுத்தது அவர் தான். இல்லை, அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கலாம். நான் அவர்கிட்ட பேசுனதில்லை, நிறைய இடத்துல நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம், அவரோட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கே போனாலும் வந்துட்டு எப்படி சொல்கிறதா, அவரை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்படுவோம்ல, நிறைய டைரக்டருங்க, நிறைய மேனேஜர்ஸுங்க, அப்புறம் நிறைய வந்து டெக்னீஷியன்லாம் அவரை பற்றி சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால நான் இப்போலாம் எந்த ஸ்டேஜில் போனாலுமே வந்துட்டு கேப்டன் சாரோட அந்த பாட்டு தான் நான், அந்த ஏழைகள் வாழ இருக்குல்ல, அது நான் சிங்கர் கிடையாது, ஆனால் இருந்தாலும் அந்த பாட்டை தான் பாடுவேன். அவர் பேசின அந்த டைலாக் தான் வந்துட்டு எல்லா மேடையில் நான் பேசுவேன், அது எனக்கு பிடிக்கும். அது பேசுறது நான் பெருமையாக நினைக்கிறேன். சினிமாவில் வந்து வாய்ப்பு தேடுறவங்களோ இல்லை ஜெயிச்சவங்களோ எல்லாருமே அவருடைய தொடர்பு நமக்கு இல்லையே அப்படின்னு எங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கா? அவர்கிட்ட நம்ம ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அது ஆமாம், ஏன்னா அவர்கிட்ட வந்து அதான் அவர்கிட்ட பேசலை, இல்லை அவங்க காலகட்டமே வேற இல்லை, நம்ம காலகட்டமும் வேற இல்லை. அது ரெண்டாவது என்னென்னா அவரோட வாய்ஸை நிறைய மேடையில் பேசுகிறோம், அவர் என்ன பண்ணாருன்னு அவர் வாய்ஸ் நம்ம சொல்லும் போது அது ஒரு ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து சில வாய்ஸ் நம்ம கேட்போம் ஆடியன்ஸ் கிட்ட, ஆனால் கேட்காமையே வந்து கேட்கக்கூடிய ஒரே வாய்ஸ் தானே கேப்டன் வாய்ஸ் தான். எடுத்துகிட்டு இல்லை முதல்ல கேப்டன் சார் என்னவாங்க. சில பேர் வந்து இப்போது ஜப்பான்லேருந்து ஒருத்தர் குறிஞ்சி செல்வன் அண்ணன் வந்து நிறைய பேர் உதவி பண்ணுவார். குறிஞ்சி அண்ணன் சொல்லிட்டு ஜப்பானில் இருக்கார், அவர் டோக்கியோ தமிழ் சங்கத்தில் இருக்கார், ஜப்பான் குறிஞ்சி அண்ணன். அவரும் வந்துட்டு இங்கே கேப்டன் சார் எப்படியோ அந்த மாதிரி வந்து கண்ணு தெரியாத நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நானுமே அவரை பார்த்தா நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்து அவர் வந்து அந்த ஏழைகள் வாழும் சாங் வந்து ஒரு இடத்துல சூரியனை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து குறிஞ்சண்ணன், ஆனால் அவர் இந்த பாட்டை வந்து குறிஞ்சனுக்காக டெடிகேட் பண்ண அந்த ஏழைகள் வாழும் பாட்டு பாடனே அப்படியே அழுதுட்டார். அதனால வந்து எங்கேனாலும் வந்து அந்த பாட்டை டச் பண்ணுவோம். அது ஏன்னா அந்த பாட்டு பாடும்போது நான் பாடுறது தாண்டி எல்லாருக்கும் வந்து கேப்டன் சாரோட நினைவு தான். இப்போ வந்து நீங்கள் நிறைய பேரோட வாய்ஸ் எடுத்துருக்கீங்க, அதை வந்து நிறைய பேருடைய அதே மாடலேஷன்லாம் நிறைய எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து நான் இது இவங்களை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறேன், உங்களுக்கே பிடிச்சது அப்படின்னா நான் நிறைய வாய்ஸ் பண்ணுவேன்ப்பா. எப்படின்னா வந்து இப்போது ப்ரோக்ராமில் வந்து நம்ம காம்படிஷனாக சில வாய்ஸ் பண்ணுவோம், ஸ்டேஜுக்காக சில வாய்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து முதல்ல வந்து கலக்க போதியார் பண்ணும்போது எல்லாருமே வந்து எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் பேசுவாங்க, அப்போ நம்மளும் அதை பேசுவோம். அதை தாண்டி நம்ம இந்த காம்படிஷன் வின் பண்ணுன்றதால என்ன பண்ணேன், புதுசாக வந்து அர்ஜுன் சார், பாண்டியன் சார், சத்யராஜ் சார், கொஞ்சம் புதுசாக சில வாய்ஸ் காக்கா ராதாகிருஷ்ணன், அப்புறம் நிறைய வாய்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்டான வாய்ஸ் கொண்டு வந்து கலக்கும்போது சாம்பியனில் வந்து வின் பண்ணேன். நானும் ராமர் இருக்கும், அதில் சாம்பியன் வந்து நான் ராமர் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்து இது வரும்போது புதுசாக ஒரு படம் வந்திருக்கும், புதுசாக படம் வரும்போது அது என்ன புது வாய்ஸ் எடுப்பேன், எடுத்துகிட்டு அந்த வாய்ஸை பேசிட்டு தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பண்ண மாட்டேன். இப்போ நான் கலக்க போய் ஜட்ஜாக இருக்கும் போது யார் கெஸ்ட்டாக வராங்களோ அவங்க வாய்ஸ் பேசுனேன். அதில் வந்து அட்டகத்தி தினேஷ் வாய்ஸ் பேசும்போது இதற்கு யாருமே பேசலை, அவரே வந்துட்டு பாராட்டி ஸ்டேடியம் வந்துட்டு அவ்வளோ அப்ரிசியேட் பண்ணார். அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு வாய்ஸில் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் பற்றி பேச முடியும்? சவுண்டு கேட்டிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. வந்து நம்ம அட்டகத்தி தினேஷ் இருக்கார் இல்லையா, ஏன்னா நிறைய தளபதி வாய்ஸ்லேருந்து எவ்வளோ வாய்ஸ் இருக்கும், இதெல்லாம் அட்டகத்தி வாய்ஸ் தினேஷ். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாக வந்து நான் வந்து லப்பர் பந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த லப்பர் பந்து வந்து நான் நிறைய ஷாட்லாம் அடிச்சுட்டு பார்த்துருப்பீங்க. எனக்கு கிரிக்கெட் ஆட தெரியுன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஆட தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அது ஒரு மையமாக வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அதில் வந்து இன்றைக்கி நான் எத்தனை அட்டகத்தி எவ்வளோ படம் பண்ணாலும் வந்து இந்த படத்தில் வந்து திரும்ப வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குன்னா அது லப்பர் பந்து தான். இங்கே வந்து லப்பர் பந்து கிடையாது, இது டென்னிஸ் பந்து. அதான் முதல் பந்து சாமி கூட்டுறேன், அடுத்த பந்து அடிக்கணும் மாதிரி அந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய மேட்ச் வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்கும், ஆல் தி பெஸ்ட். நல்லது. கிரிக்கெட் அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி
மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்தும்போது அது எந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா நம்ம வீட்டில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் கிரிக்கெட் ஆகட்டும் எந்த மேட்ச் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இதுக்கு உள்ளே வரும்போதே நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஜாலி மூடு போயிடும். ரெண்டாவது வந்து எல்லாமே இங்கே வேறு டீம், ஒரு டான்ஸ் ட்ரூப், இது ஒரு டீம் அது ஒரு டீம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லாரும் சேர்றாங்கன்னும் போது எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ஜாலியாக இருக்கும் போது நம்ம பின்னாடி நமக்காக சப்போர்ட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, அது ஒரு ஆறுதலாக இருக்கும் எப்பவுமே. டான்ஸஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேர், இதனால பல லிங்க் இருக்கும். டக்குனு ஒரு பழக்கம் வரும், டக்குனு பார்த்துட்டு அடுத்த ப்ரோக்ராம் நீ வந்துடுறா, நீ இப்போ என்ன பண்ணுறன்னு கேட்பாங்க. ஒரு லிங்க் தானே இதெல்லாம், இந்த மாதிரி விஷயம் தான் நல்லது தான். எப்பவுமே அது டக்குனு ஒரு லிங்க் கிடைக்கும் இது மூலிமா, நல்ல ஒரு விஷயம் இது. நீங்கள் இந்த மாதிரிலாம் போய் கிரிக்கெட் விளையாடுறீங்க? நான் ஆடிருக்கேன், சும்மா ஆடிருக்கேன், ரொம்ப இதாக கிடையாது. சின்ன வயசில் ஆடிருக்கேன், ஜாலியாக ஆடிருக்கோம். மேட்ச்சு கிரிக்கெட் ஆடாமலாம் இருக்க மாட்டோம்ல, ஆடிருக்கோம். இப்போ வீட்டில் போர் அடிச்சுன்னா நம்ம டர்ஃபுக்கு வந்து ஒரு பாலா டர்ஃபுக்கு போனோம். ஆனால் வாங்கினா போய் ஆடலாம் சொல்லிட்டு பாலா, அப்புறம் மணி, அப்புறம் இன்னும் நிறைய பேர், அப்புறம் தாம்சன் சார், அவங்களாம் கிரிக்கெட் ஆரம்பிச்சு எனக்கு ஒரு ஆசை வந்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை ஆடிட்டு போய் ஜாலியாக தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆடுவேன். கிரிக்கெட் ஆடாமலாம் கிடையாது, கிரிக்கெட் ஆட தெரியாமல் கிடையாது, ஆடுவேன், சும்மா ஆடுவேன், லைட்டாக ஆடுவேன், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. சரி, கிரிக்கெட் சாம்பியன், டான்சர்ஸோடைய கிரிக்கெட் சாம்பியன் 2025 வந்து நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? டான்சர்ஸ்க்கு முதல்ல சப்போர்ட் பண்ணோம் தான். இது ஒரு புது கான்செப்ட் தலைவாஸ் பண்ணுறதே வந்து ஒவ்வொரு டீமும் இவங்கெல்லாம் பசங்களாம் எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு இன்றைக்கி ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், டிவி சேனலாக இருக்கட்டும் அடித்து பறக்க விடுறாங்க. அவங்களுக்குள்ளே இவ்வளோ மல்டி டேலண்ட். ஆனால் அதை சும்மா தான் அப்படி போலிங் போட்டு ஏதோ விளையாடணும்னு பார்த்தா இப்போ பார்த்த ஃபேன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது. அவங்க போலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும். எத்தனை பேருக்கு தெரியும் ரவி வர்மா வந்து இப்படி கேட்ச் பிடிப்பார், இப்படி பேட்டிங் பண்ணுவார், இப்படி போலிங் பண்ணுவார். ஸோ டான்ஸஸாக இருந்து இது ஒரு ஒரு டேலண்ட் தான். ஸோ டான்ஸஸ்க்கெலாம் வந்து ஒரு ஃபிசிக்கலாக இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுவான்றது இது இன்னும் ஹெல்த்தியான விஷயம். ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி டீமாக அவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே லெவலில் பெரிய பெரிய ஸ்டேட் லெவல்லையும் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஆக்டர்ஸ்க்குலாம் வந்து செலிபிரிட்டி ப்ரீமியர் லீக் அப்படின்ட்டு எல்லா ஸ்டேட்லையும் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி டான்சர்ஸ்க்கும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சூப்பராக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். இதோட அடுத்த லெவல் அதானே. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு டான்சர்ஸ்க்கு என்னென்னலாம் இருக்கோ இன்றைக்கெல்லாம் வந்து மல்ட்டியாக தேவைப்படுது. எப்படியாவது அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஒருத்தர் வந்து இந்த டீம் வந்து இதால் ப்ரூவ் ஆகி அவங்க டான்ஸ் திருப்பி அந்த பக்கம் பேர் எடுக்கலாம். ஸோ அது மாதிரி டான்சர்ஸ்க்கு இதை மாதிரி மல்டி செலிபிரிட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். அதுக்காக தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். நெக்ஸ்ட் லெவல் பாருங்கள், இங்கே டர்ஃபில் நடக்குது, அடுத்தது வந்து இன்னும் பெரிய லெவலில் நடக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. மாஸ்டர் இப்போ வந்து கிரிக்கெட் டான்சர்ஸ் வந்து இப்போ இங்கே வந்து கிரிக்கெட் வந்து ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றின அனுபவம்? கிரிக்கெட் ஜாலி தான். நான் தான் சும்மா பேட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது 10th படிக்கிற வரைக்கும் அந்த பேக்லாம் அடிக்க வச்சுட்டு இந்த அளவில் ஆடுவோம்ல, அந்த கிரிக்கெட் ஆடுவோம். என்னை விக்கெட் கீப்பர் அன்றைக்கி வைப்பாங்க. அப்புறம் அதான் ஜாலியாக ஆடுவேன். அதான் அடித்தா பால் மாட்டுச்சுன்னா 6 இல்லை 4 போய்டும், இல்லைன்னா அவுட் ஆகிடுவேன். இந்த பொறுமையால் ஆடுறதுலாம் நம்மளுக்கு இப்போ அவ்வளோ பொறுமையெல்லாம் தெரியாது. ஓடு அடிக்கிறேன், இது மாதிரி தான் எனக்கு கிரிக்கெட்டோட நாலேஜ். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட். டான்ஸில் உங்களை இன்ஸ்பயராக வச்சு நிறைய பேர் வந்து கிரிக்கெட் டான்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பயர் யார்? யாராக இருந்தாலும் தலை, தோனி, நம்ம தெண்டுல்கர், அது மாதிரி அப்போலாம் கவாஸ்கர், அது ஒவ்வொன்றும் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட். அது அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு இது வந்து அதில் இறங்கினா தான் தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஆடி இருக்கோம்ல, அந்த ஸ்கூல் படிக்க ஆடுறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து எல்லோரும் வேறு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. ஆனால் கிரிக்கெட்டுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குன்னா, ஸ்கூல் படிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, படிக்கிறவங்க எல்லாருமே கிரிக்கெட் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி கிரிக்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ டான்ஸஸும் உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டான்ஸஸ் எல்லாருமே, நானே சொல்லலை, ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ அது அந்த டான்ஸுக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. டான்ஸுக்கும் கிரிக்கெட்டுக்கும் இப்போ வந்து டான்ஸ் ஆடணும், நம்மளும் ஒரு கேம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டான்ஸ் கற்றுக்காமலே கூட இப்போ வந்து சோஷியல் மீடியா மூலமாக நிறைய பேர் வந்து ஃபேம் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு முக்கியம்? நம்ம தான் சொல்லலாம். நாங்கள் அப்போல்லாம் கல்யாணத்தில் ஸ்டேஜெல்லாம் ஆடி போனால், காலேஜ் காம்படிஷன்லாம் பண்ணும்போது அப்போ எங்களுக்கு ஃபோனே கிடையாது.
ஃபோனே இல்லாத போது என்ன ஆகும்னா யாராவது கை தட்டினா தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க சூப்பராக ஆனப்பா கல்யாணத்தில் வந்து நல்லா ஆனீங்க. பட் இன்றைக்கி வந்து இப்போ நீ உன் டேலண்ட்டை இப்போ ஒரு 1 minute 2 minutesக்கு ஆடி அது ஒரு வைரல் ஆச்சுன்னா நீ நாளைக்கே செலிப்ரிட்டி. ஸோ அது வந்து ஹெல்த்தியான விஷயம் தான் அது. அதே மாதிரி அதே டான்சஸ்க்கு இவங்களுக்கு கிடைக்கல ரீல்ஸ் பண்ண தான் கிடைக்குது அப்படி கிடையாது. அந்த டான்சஸும் இதே பண்ணலாம்ல. யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ உனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நீ என்னோட டேலண்ட்டை பாரு அப்படின் போது நாங்களும் சோஷியல் மீடியாவில் நாங்கள் எங்களுக்கும் இது மாதிரி குட்டி குட்டி கோரியோ என்னாலே இது மாதிரி பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயம் எங்கள் டேலண்ட் அதில் காட்டும். அதால் வாய்ப்பு வரும், எல்லாருக்குமே வாய்ப்பு வரும். அதனால் ஹெல்த்தியான விஷயம் தான். சூப்பரான இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் இமீடியட்டாக இன்றைக்கி வந்து செலிபிரிட்டி ஆகும். ஆனால் டேலண்ட் இருந்தாலும் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் இன்றைக்கி ஜெயிக்க முடியும். எல்லாருமே ஆடுறாங்க, எல்லாருக்குமே நிறைய திறமை இருக்குது. ஸோ அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்க இப்போ மாஸ்டர் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் டான்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ளே பண்ணுறோ இல்லை ஒரு ரொம்பவே ஃபன்னாக வந்து உங்களுக்கு இருந்துச்சு அதை நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இல்லை நிறைய ஃபன்லாம் நடந்திருக்கு. நானே வந்து என்னை பற்றியே சொல்கிறேன். நான் வந்து இந்த பக்கம் மைக் வச்சுருப்பேன், இந்த பக்கம் காப்பி வச்சுருப்பேன். யாராவது பசங்க பின்னாடி 3வது ரோவில் யாராவது கோஆர்டினேஷன் பண்ணால் டேய் அப்படின்ட்டு மைக்கு பதில் காப்பி ஊற்றுற மேலே ஊற்றிப்பேன், ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஃபன்னாக நல்லாயிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.